வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தர்கா சந்தனக்கூடு விழா நடந்தது. அதில் கள்ளத்தி மரம் என்று திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய மரம். அந்த கள்ளத்தி மரத்தில் சந்தனக்கூடு விழாவுக்கான போனவர்கள் கொடியேற்றியிருக்கிறார்கள். இஸ்லாமிய குறியீடு உள்ள கொடியை ஏற்றியிருக்கிறார்கள். இந்த கொடியை ஏற்றியது யார்? அந்த வீடியோலாம் வெளியாகிருக்கு. அதில் யாரோ ஒருத்தர் பனியன் போட்டு அப்புறம் இந்த 2-3 பேர் சேர்ந்து அந்த கொடி ஏற்றுறாங்க. இப்போ இன்றைக்கி இந்த பதிவு போடுற 10 ஜனவரி 2026 இன்றைக்கி அந்த தர்கா நிர்வாகத்தின் மேல் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன? தர்கா நிர்வாகத்தின் மேல் நடவடிக்கை எடுங்கள். நாங்கள் அனுமதி அளித்தது சந்தனக்கூடு விழா நடத்துவதற்கு தான், கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றுவதற்கு அல்ல. அந்த புகாரில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு தெரியாது. சாராம்சம் இது தான். ஏன்னா நேற்று கோர்ட்டில் கேட்டதுக்கப்புறம் தான் தேவஸ்தானம் அதை பண்ணுது. சந்தனக்கூடு விழா நடந்து 2-3 நாளைக்கு மேலேயே இருக்கும். ஆனால் நேற்று கோர்ட்டில் நீதிபதி ஜியா சுவாமிநாதன் கேட்கிறார், அங்கு கூடிய கூட்டம் நீங்கள் அனுமதி கொடுத்தது இந்த சந்தனக்கூடு விழா நடத்துறதுக்கு தர்காவில். ஆனால் அங்கு கள்ளத்தி மரத்தில் குடியேற்றியிருக்கிறார்கள். அது யாருக்கு சொந்தமான இடம்? தர்காவுக்கு சொந்தமான இடமா, தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடமா என்று கேட்கிறார்கள். அப்போ தான் பதில் சொல்ல, இல்லை தேவஸ்தானத்துக்கு சொந்தம். அப்போ ஏன் கொடியேற்றுறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? இல்லை நாங்கள் கொடுக்கல. அப்போ ஏன் குற்றஞ்சாட்டலை? இப்படி ஒன்றா கேட்டு தான் தெரிஞ்சு கொண்டிருக்கு. திருப்பரங்குன்றம் தேவஸ்தானத்தில் இருக்கவங்கெல்லாம் காது கேட்குற செவி திறன் இழந்தவர்களா அல்லது கண்பார்கள் எதுவும் குறை இருக்கான்னு தெரியல. ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, அவங்க அங்கே ஒரு தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் போகணும். இல்லை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு உடனே எல்லாத்தையும் மறைச்சு வைக்க தெரிஞ்ச அந்த தேவஸ்தானத்திற்கு, இல்லை அவரை தூண்டி விட்டவர்களுக்கு இது தெரியணும். இப்போது நம்மளுடைய கேள்வி, நேர்மையான இஸ்லாமிய நண்பர்கள் இதுக்கு பதில் சொல்லட்டும். தர்கா நிர்வாகம் தாமே முன்வந்து அந்த கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றி தவறு செய்தவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைக்குமா அல்லது காப்பாற்றுமா? ஏன்னா நேர்மையை விரும்பக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள்னு சொல்லிட்டேன். நிறைய நம்மளுடைய பதிவுகளை போடுவாங்க, நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள், நாங்கள் வன்முறை ஆதரிக்க மாட்டோம், நாங்கள் எந்த காலத்திலும் வன்முறை ஆதரித்ததில்லைலாம் போட்டிருக்காங்க. நம்மளுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான். இப்போ தர்கா நிர்வாகம், திருப்பரங்குன்றம் மலைமையில் இருக்க தர்கா நிர்வாகம் கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றிய அந்த நபரை, ஏன்னா வீடியோவில் கிளியராக தெரியுது. இன்னொன்று நிர்வாகம் சொல்லி தான் 50 பேர் போயிருக்காங்க. அதில் யாருன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். அது யார் ஏற்றுறாங்கன்னு தெரிஞ்சு காவல் நிலையத்தில் ஒப்படைப்பார்களா, அவர்கள் பெயர்களை வெளியிடுவார்களா அல்லது பாதுகாத்து வைத்துக் கொள்வார்களா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.